அது பிளான்ல இருந்ததா? பிளான்ல என்ன, அது காதலா இல்லை, ஓகே. அது நட்பு தான். ஆனால் நட்பில் இப்போ உங்களுக்கு நானும் நீங்கள் நண்பர்கள், சடனாக இப்போ எனக்கு வந்து பெரும் இழப்பும் பெரும் யாருமே இல்லைன்ற ஒரு நிலை ஏற்படும், நீங்கள் டோட்டலாக கை கொடுத்து தூக்குவீங்கல்ல, அதுவான ஒரு இலை. ஓகே. படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் மிகப்பெரிய வைரலான ஒரு விஷயம் வந்து அந்த சாரி, ஆட்டோகிராஃப் சாரி அப்படின்னு இந்த டெக்ஸ்ட்லாம் எழுதுனது, அது யார் தான் டிசைன் பண்ணாங்க? அது ஐடியா என்னோடது. ஓகே. அதை செஞ்சு முடித்தது யூனிட். நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ கடைகளெல்லாம் கரெக்டாக தொங்க விட்டுருப்பாங்க. எல்லா கடைகள்லையும் தமிழகம் முழுக்க அது கிடச்சிச்சு. வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்கலாம் அந்த சாரியை வாங்கிட்டு போகிறது ஒரு பெரிய பெருமையாக நினச்சாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. அது பெரிய பெரிய விஷயந்தான். அது அதான் படத்தில் பண்ணிருக்க ஒரு விஷயம் வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். இன்னைக்கு மாதிரிலாம் பிராண்டிங், இன்னைக்கு மாதிரிலாம் இதெல்லாம் இருந்ததுன்னா பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணியிருக்கலாம் அதை. ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஹாப்பி வயசுக்கு வந்ததே அப்படின்னு அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் எப்படி சார் உட்காந்து நீங்கள் எழுதும் போதே இதெல்லாம் மைண்டுக்கு ஒரு மாதிரி ஸ்பாட்டில் போயிட்டு இது பண்ணி? அதெல்லாம் எழுதும்போதே வந்தது தான், ஸ்பாட்டில் வந்தது கிடையாது. எழுதும்போதே அந்த அந்த காட்சி வந்து அவளை மிஸ் பண்ணுறது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அன்னைக்கு வந்து அந்த மிஸ் பண்ணது தான். அதை வந்து எல்லோரும் வேறு மாதிரி பார்ப்போம்.